ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸ் 41வது கேள்வி டைம்லைன் காலக்கோடு வினாவிற்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற அப்டேட் பார்க்க போகிறோம். பொதுவாக 10th சோசியல் சயின்ஸில் 41வது கேள்வி இந்த காலக்கோடு வினாவில் 1900 1930 வரைக்கும், 1910 1940 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது முக்கியமான 5 நிகழ்வுகள் கேட்பாங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1910 1940 வரை இந்திய தேசிய இயக்கத்தின் ஏதேனும் 5 நிகழ்வுகள். ஸோ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் கேட்டதுனால 5 மார்க் உங்களுக்கு வேணும்டா நீங்கள் இந்திய ஈவெண்ட்ஸை மட்டும்தான் எழுதியிருக்கணும். 1910 1940 வரைக்கும். உதாரணமாக 1911 பார்த்திங்கன்னா ஆஸ் படுகொலை, 1916 தன்னாட்சி இயக்கம், 1918 சென்னை தொழிலாளர் இயக்கம், 1917 இந்திய பெண்கள் சங்கம், 1919 மாண்டேகு சாம்ஸ்போர்டு சீர்திருத்தம், 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1922 சௌரி சௌரா நிகழ்ச்சி, 1923 மே தினவிழா, 1924 பணியாளர் தேர்வு வாரியம், 1925 சுயமரியாதை இயக்கம் எழுதலாம், 1925 சிஆர் தாஸ் மறைவு எழுதலாம், 1926 இந்து சமநிலைய அறநிலை சட்டம், 1930 தண்டி யாத்திரை, 1932 பூனா உடன்படிக்கை, 1940 வினாபோவே சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார். இந்த மாதிரியான இந்தியன் ஈவெண்ட்ஸை மட்டும் எழுதணும். இது அல்லாமல் உங்கள் ஸ்கூலில் இந்த 30 வருஷத்துக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது 5 இந்தியன் ஈவெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை எழுதியிருக்கலாம். இது அல்லாமல் எதை எழுதக்கூடாது அப்படின்னா உலக நிகழ்வு எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1914 முதல் உலகப்போர் தொடக்கம், 1917 ரஷ்ய புரட்சி, 1918 முதல் உலகப்போர் முடிவு, 1919 வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, 1920 பன்னாட்டு சங்கம் தோற்றம், 1922 முசோலினியின் ரோமாபுரி அணிவகுப்பு, 1927 வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கம், 1939 இரண்டாம் உலகப்போர் தொடக்கம், 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு. இந்த மாதிரியான வேர்ல்டு ஈவெண்ட்டை நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண் போட மாட்டாங்க. நம்ம முழுமையாக ஒரு பாடத்தில் மதிப்பெண் எடுக்கணும்னா அதுக்கு அந்த வினாவுக்கு உரிய விடையை சரியாக எழுதணும். ஓகேங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆக போகிறாங்க. ஒரு மார்க் 2 மார்க் தேவைப்படுதுன்னா கூட அவங்க டைம் லைனில் ஏதாவது 2-3 நிகழ்வு எழுதினா கூட பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எழுதிங்கன்னா அவங்க கேட்ட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை மட்டும்தான் எழுதியிருந்தால் முழுமையான மதிப்பெண் போடுவாங்க. ஸோ 10th அனைத்து பாடத்திற்கும் உண்டான அஃபீஷியல் ஆன்சர் கீ மிக விரைவாக வெளியிடுவாங்க. ஸோ அப்போது தெரியும் எந்தெந்த பாடத்திற்கான கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்டேட் அஃபீஷியலாக தெரிய வரும். ஸோ சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு 41வது கேள்விக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்திய ஈவெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கான முழுமையான மதிப்பெண் கொடுப்பாங்க. இதற்கான கிரேஸ் மார்க் எல்லாம் கிடையாது. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.